வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். உங்களின் தினசரி மளிகை பொருட்கள், அரிசி, பருப்பு மற்றும் அனைத்து உணவுப் பொருட்களும் இப்பொழுது உங்களின் கைவரிசையிலேயே கிடைக்கும். அதுவும் எளிதாக, விரைவாக மற்றும் சிறந்த தள்ளுபடிகளுடன் அறிமுகமாகிறது பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன். இங்கு நீங்கள் தேடுவது கிடைத்துவிடும். பைமோட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன் புதிய மற்றும் தரமான மளிகை பொருட்களுடன் உங்கள் சமையல் அறையின் அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த தீர்வுகளை வழங்குகிறோம். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் க்ளவுட் பேஸ்ட் அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூல். இந்த க்ளவுட் பேஸ்ட் அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூல் அப்படிங்கிறது கேம்பெயினை எளிதாக்குறதுக்கும் டேட்டாஸை சரியாக மேலாண்மை செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இது அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது க்ளவுட் பேஸ்டு டூல்னால் என்ன, இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு எப்படி உதவுது, இதில் இருந்து கிடைக்கிற நன்மைகள் என்னென்ன, மிகச்சிறந்த க்ளவுட் பேஸ்டு அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ்லாம் எது எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விரிவாக பார்க்கலாம். க்ளவுட் பேஸ்டு டூல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். இது வேறு எதுவுமே இல்லைங்க. இன்டர்நெட் மூலிமா வேலை செய்கிற ஒவ்வொரு சாஃப்ட்வேருமே பார்த்தீங்கன்னா க்ளவுட் பேஸ்டு டூல்ஸ் தான். இந்த க்ளவுட் பேஸ்டு டூல்ஸ்னால் நம்ம கம்ப்யூட்டரில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லா தகவல்களையும் எந்த இடத்துல வேணுனாலும் நம்ம இருந்துட்டு அக்சஸ் பண்ண முடியும். இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா கூகுள் டிரைவ் அல்லது ட்ராப் பாக்ஸஸ். அதே மாதிரி நம்ம அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு உருவாக்கப்பட்ட ஸ்பெஷலைஸ்டு க்ளவுட் டூல்ஸ் மூலிமா நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற டேட்டாஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இந்த அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு க்ளவுட் டூல்ஸ் தனித்தனியாக இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரி டூல்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் நமக்கு எப்போதுமே ஒரு ஆர்கனைஸ்டு சிஸ்டம் தேவை. இதற்கு இந்த க்ளவுட் பேஸ்டு டூல் எப்படி உதவுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் டைம் டேட்டா ட்ராக்கிங். ஒரு அஃபிலியேட் லிங்க்கில் எவ்வளவு கிளிக்ஸ் வந்திருக்கு, சேல்ஸ் எவ்வளவு ஜென்ரேட் ஆகிருக்கு, யார் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, இதையெல்லாம் லைவாக நம்ம ட்ராக் பண்ண முடியும். இது போன்ற கணக்குகள் அக்யூரேட்டாக இருக்கும். செகண்ட் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டட் ரிப்போர்ட்டிங். முன்பெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ்க்கு இதையெல்லாம் மேனுவலாக கணக்கிட வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ரிப்போர்ட்ஸை ரெடியாக ஆட்டோ ஜென்ரேட் பண்ண முடியும். ரெவென்யூ, கமிஷன், கன்வர்ஷன் ரேட் எல்லாத்தையுமே பத்திரமாக ட்ராக் பண்ண முடியும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா கேம்பெயின் ஆப்டிமைசேஷன். ஒரு சென்ட்ரலைஸ்டு டேஷ்போர்டை பயன்படுத்தி நீங்கள் கேம்பெயினை சூப்பராக ஆப்டிமைஸ் பண்ணலாம். எந்த மாதிரியான ஆஃபர்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணுது, அந்த ஆஃபர்ஸ்லாம் எந்த பிளாட்ஃபார்மில் அதிகமான கிளிக்ஸை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையெல்லாம் இந்த மாதிரியான க்ளவுட் பேஸ்டு டூல்ஸை பயன்படுத்தி நம்ம அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். க்ளவுட் பேஸ்ட் அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூல் நம்மளுடைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் எந்தளவுக்கு சிம்பிளாக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் சேவிங். ஆட்டோமேஷன் மூலியமாக இந்த ஒர்க் நடக்கிறதுனால நமக்கான நேரத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படி மிச்சப்படுத்துகிற நேரத்தை நம்ம முக்கியமான வேலைகளுக்கு செலவிடலாம். செகண்ட் ஒன் எரர் ஃப்ரீ கால்குலேஷன். மேனுவல் எரர் இதில் கம்மியாக நடக்கும் அப்படிங்கிறதுனால நமக்கு கிடைக்கிற கமிஷன், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸ் எல்லாமே எந்த ஒரு எரர் இல்லாமல் நம்ம வாங்கிக்க முடியும். ஸ்கேலபிலிட்டி. நம்மளுடைய அஃபிலியேட் பிஸ்னஸோட நெட்வொர்க் சின்ன அளவில் இருந்து பெரிய அளவுக்கு க்ரோ ஆகும்போது நம்ம இந்த மாதிரியான க்ளவுட் பேஸ்ட் அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூலை யூஸ் பண்ணுறதுனால பிஸ்னஸை சரியாக ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. நம்மளுடைய அஃபிலியேட்டர்ஸ்க்கும் நமக்கும் சரியான தகவல்கள் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்பரன்சி அஃபிலியேட் பார்ட்னர்ஷிப்பை ரொம்ப வலுப்படுத்தும். அடுத்ததாக எனக்கு தெரிஞ்ச க்ளவுட் பேஸ்ட் அஃபிலியேட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். போஸ்ட் அஃபிலியேட் ப்ரோ. இது ஒரு எளிமையான யூசர் இன்டர்ஃபேஸ் மற்றும் அட்வான்ஸ் ட்ராக்கிங் ஃபியூச்சர்ஸை வச்சிருக்கு.
டாப்ஃபிலியேட் அப்படிங்கிறது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மற்றும் ரெஃபரல் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு வந்து இந்த க்ளவுட் பேஸ்டு டூல் சூப்பராக இருக்கும். எவர்ஃப்ளோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்க்கு வந்துட்டு உதவும். பார்ட்னர் ஸ்டாக் க்ளவுட் பேஸ்டு டூல் பார்த்தீங்கன்னா நிறுவனங்கள் தங்களுடைய அஃபிலியேட் பார்ட்னரை ஸ்கேல் செய்கிறதுக்கு வந்து பயன்படுது. ரெஃப்ரெஷன் அப்படிங்கிறது இ-காமர்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸை நடத்தும் வியாபாரிகளுக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷன் க்ளவுட் பேஸ்டு டூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஏதாவது புதுசாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த க்ளவுட் பேஸ்டு அஃபிலியேட் டூல்ஸை எப்படி தேர்வு செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு சரியான டூல்ஸை தேர்வு செய்ய கீழே இருக்க இந்த 4 பாயிண்ட்ஸை இம்பார்ட்டன்ஸாக வச்சுக்கோங்க. உங்களோட பிஸ்னஸோட சைஸ் என்னங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. நீங்கள் வாங்க போகிற டூல் உங்களுடைய பட்ஜெட்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய டூல் நீங்கள் ரன் பண்ணுற பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. 4th ஒன் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் ஆப்ஷன்லாம் அந்த டூல்ஸில் வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான க்ளவுட் பேஸ்டு டூல்ஸை வந்துட்டு சூஸ் பண்ணுங்கள். க்ளவுட் பேஸ்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டூலை பயன்படுத்தி உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு செல்லுங்க. நீங்கள் ஏற்கனவே ஏதேனும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டூல்ஸ், அதாவது க்ளவுட் பேஸ்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டூலை பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டூல் பற்றின அனுபவங்களை கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த டூல் என்ன அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. உங்களுடைய அடுத்த வெற்றிக்கான பயணத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதே மாதிரியான ஒரு வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.